இப்போ ஐயா நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க. இதில் வந்து இப்போ இந்த ஜிஎஸ்டியை பற்றி இப்போ மத்திய ஒன்றிய அரசு இப்போ குறைச்சிருக்கிறாங்க. அதோட உங்களுக்கு கருத்து என்னங்க ஐயா? பெட்ரோல் டீசல்லாம் வந்து அதோட இந்த ஜிஎஸ்டி வந்து பெட்ரோல் டீசல் குறைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை எப்படிங்க? எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வரி வந்து ஜிஎஸ்டி வந்து பெட்ரோலுக்கு குறைச்சாங்கன்னா எல்லாமே குறைஞ்சிருக்கு, விலைவாசி குறையும். மூலதனமே அதான் பெட்ரோல் டீசல் தான் தயாரிப்புக்கு போகிறாங்க. அதை குறைச்சாங்கன்னா எல்லா விலைவாசியுமே இறங்கும். ஆமாம், அதை குறைக்கணும். அவங்க அதை செஞ்சாங்கன்னா எல்லாமே குறையும். இன்னும் நல்லா பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பேர் வாங்குறதுக்காக செய்கிறாங்க. அது பேர் இது எல்லா மாநிலம் சேர்ந்தானே ஜிஎஸ்டி பண்ண முடியும். அவங்க தனிப்பட்ட முறை செய்ய முடியாதுல்ல. இது வந்து ஓரளவுக்கு விலைவாசி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு சில இது இருக்குது பாதிக்குது. நம்மளை மாரி எல்லாம் நடத்துகிற மக்களுக்கு ஒரு நார்மலாக இருக்குது. நீங்கள் ஒன்றிய அரசுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னங்க? நான் தான் இல்லை, இங்கே முக்கியமான பொருளாதார ஒரு உற்பத்தி தேவையானது வந்து பொருள் இதுதான். மின்சாரமும் டீசல் பெட்ரோல் அதை விலையை குறைச்சாங்கன்னா எல்லாமே குறையும். ஆமாம், ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் விலை குறைச்சிருக்காங்க. நேற்று சொன்னாங்க பிஸ்கெட்டு பேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அது வந்து அமுலுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ நேற்றுலேயே கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. ஏஜென்சியான சப்ளை பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி இருந்த ரேட்டோட இப்போ நீங்கள் கம்மி கொடுத்துருக்காங்க. நம்ம எங்களுக்கு வந்து ஒரு விட ஒரு 5% லாபம் கூட கிடைக்கிது. ஆமாம், 3 ரூபா விற்கும்போது 1 ரூபா கிடையாது, 8 கிடைச்சிது. இப்போ 1 ரூபா கிடைக்கிது. அந்த பிஸ்கெட்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுக்குறாங்களா அவங்க. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கிடைக்கிது. மளிகை கடைகளுக்கு கூட கிடைக்கிது. ஏன்னா அது கீழே போக முடியாது. நாங்கள் அது கூட எங்களுக்கு லாஸ் ஆகும். அந்த லாபம் கொஞ்சம் கூட கிடைக்கிது. 5 காசு கிடைச்சி 10 காசு கிடைக்கலாம். அந்த மாதிரி அப்படி தான் போகணும். நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது மக்களுக்கு. அவ்வளோ நான் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிடும். ஒரு சில ப்ராடக்ட்லாம் கிடைக்கிது.